அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்ற கருணையும் பேரன்பும் கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக நமது கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய மதரசா மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கூடிய உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய அன்பும் அரவணைப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நமது தரமணி கிளையில் மதரசாவில் பயிலக்கூடிய மாணவர் மூலியமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய சிறப்பு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தில 2 செய்தியின் கீழாக விவாதம் செய்ய இருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், இளைய சமுதாயம் சீரழிவுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது சமுதாயமா அல்லது பெற்றோர்களா என்ற ஒரு முக்கியமான தலைப்பின் கீழாக 2 அணிகள் பேச இருக்கிறாங்க. இளைய சமுதாயம் சீரழிவுக்கு மிகவும் காரணமாக இருப்பது பெற்றோர்கள் தான் என்று விவாதிக்கக்கூடிய அணியில தாகா ஹுசைன் அவர்களும் அதே போன்று முகமது ஆசிக் அவர்களும் உரை நிகழ்த்த இருக்கிறாங்க. அந்த அணியில அவருடைய அணி தலைவராக முகமது ஆசிக் இருக்கிறாங்க. அதே போன்று இந்த அணியில இளைய சமுதாயம் சீரழிவுக்கு பெரிதும் காரணமா இருப்பது சமூகம்தான் என்ற அணியில இருந்து பேச்சாளராக ஜாபீர் அப்துல்லா அவர்களும் அதே போன்று சஃபீக் அவர்களும் என்ன பண்றாங்க, விவாதிக்க இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த 2 பேருடைய வாதங்களும் இப்ப நடக்க இருக்கு. முதல் பேச்சாளருக்கு 3 இருந்து 4 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 3 நிமிடத்திலே அவர்களுக்கு முடிப்பதற்கான செய்கை செய்யப்படும். அவர்கள் முடித்து விடுவார்கள். அடுத்த பேச்சாளர் 2 அணியில் இருக்கக்கூடிய அடுத்த பேச்சாளர் 4 நிமிடங்கள்ல இருந்து 5 நிமிடம் வரைக்கும் பேசுவாங்க. அப்புறம் அவர்களுக்கு நிறுத்துவதற்கான செய்கை செய்யப்படும். அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். 2 அணியினரும் பேசி முடித்ததுக்கு பிறகு 2 அணியை சார்ந்த பொறுப்பாளர்கள், அதாவது தலைவர்கள், அமீர்கள் என்ன பண்ணுவான்னு சொன்னா, தாங்கள் அணியில பேசிய அந்த மொத்த சாராம்சத்துடைய செய்திகளையும் தொகுத்து உங்களுக்கு வழங்குவாங்க. அவர்கள் வழங்கிய அந்த மொத்த தொகுப்பையுடைய சிந்தனை எல்லாம் ஒன்று சேர்த்து மார்க்கம் என்ன சொல்கின்றது என்பதை தீர்ப்பாக வைத்து இறுதியில நடுவர் மூலியமாக உங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும். இதுதான் பட்டிமன்றத்துடைய விதிமுறை. இப்பொழுது பட்டிமன்றம் ஆரம்பமா இருக்கு. முதலாவது, இளைய சமுதாயம் சீரழிவுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெற்றோர்கள் தான் என்று விவாதிக்க இருக்கிறாங்க. அந்த அணியை சார்ந்த தாகா ஹுசைன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளைய சமுதாயம் சீரழிவிற்கு பெரிதும் பங்காற்றுவது பெற்றோர்களா சமுதாயமா? பெற்றோர்களே நான் ஆணித்தனமாக நான் பேச வந்துள்ளேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கின்றான். ஆனால் அவர்களது பெற்றோர்கள் தான் அவனை நெருப்பு வணையாகவும் சிலை வணையாகவும் மாற்றுகிறார்கள். நடுவர் அவர்களே, ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியுமா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மணி பிறக்கையிலே, அவன் நல்லவராவதும் தீயவராவதும் மனை வளர்ப்பிலே. ஒரு பாட்டே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் சர்வ சகலமா போய் சொல்றாங்க நடுவர் அவர்களே. போய் பேச கத்துக்கிறாரு பெற்றோர்கள சமுதாயமா? பெற்றோர்கள் தான். அப்பா யாரா கடன் வாங்கியிருப்பாங்க, கடன் வாங்கணும் காசு கேட்கறதுக்காக வீட்டு வாசல் கூப்பிடுவாங்க. அப்பா வீட்டுக்குள்ள இருந்து அவங்க பையன் சொல்லுவாங்க, வெளில போயிட்டு அப்பா வீட்டுல எல்லாம் சொல்லுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப போய் பேச கத்துக்க யாரு பெற்றோர்களா சமுதாயமா? அது மட்டும் இல்ல, அப்பாவுக்கு யாரா முக்கியமான ஒருத்தவங்க போன் பண்ணுவாங்க. போன் அப்பா நம்மள எடுக்க சொல்லிட்டு அவங்க வெளில போயிட்டேன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப போய் பேச கத்துக்க யாரு பெற்றோர்களா சமுதாயமா? அது மட்டும் இல்ல நடுவர்களே, ஒரு பையன் ஸ்கூல் லீவ் போட்டு நல்லா டூருக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டான். ஒரு நாள் ஸ்கூல் போகும்போது அவங்க அம்மாட்ட போய் அழுகுறான். நீ ஸ்கூல் போனா மிஸ் திட்டுவாங்க, என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லி அழுவும் போது நம்ம பாட்டி இறந்துட்டாங்க சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ போய் பேச கத்துக்க பெற்றோர்களா சமுதாயமா? அது மட்டும் இல்ல நடுவர்களே, செல்போன், இந்த செல்போன் பார்த்து அவங்க கண் பார்வை இழந்துடுறாங்க. அதே மாதிரி இப்ப நல்லா படிக்கிற பையன் கூட ஃபெயில் ஆகிற அளவுக்கு அந்த போன் ரொம்ப அடிக்ட் ஆகிருக்காங்க.
இப்ப அம்மா வந்து பக்கத்து ரூம்ல இருப்பாங்க, கூப்பிடுவாங்க நம்மள வந்து ஏதாவது கடைக்கு போகணுமா இல்ல வந்து ஏதாவது ஒரு இது கூப்பிடுவாங்க. இவன் போன்லயே பாத்துக்கனால வந்து அவன் கூப்பிடுறது வந்து இவன் காதுல வந்து விழுவாது. அவங்க எவ்வளவு சத்தமா கூப்பிடணுமோ வந்து பாக்கவே மாட்டான். திடீர்னு அவங்க வந்து உடம்பு சரியில்லை, தண்ணி வேணும், இல்ல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருக்கு, தண்ணி வேணும் சொல்லி கேட்டா கூட இவனுக்கு தெரியாது. அவங்க மயக்க போட்டே விழுந்தா கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு போன ரொம்ப மூழ்கி இருக்காங்க. இந்த போனை வாங்கி கொடுத்தது யாரு? பெற்றோர்களா சமுதாயமா? அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு யாரா சொந்தக்காரங்க வருவாங்க, போய் கதவு திறப்பான், முகத்தை யாருன்னு பார்க்க மாட்டான், சலாம் சொல்லுவாங்க, பதில் சொல்ல மாட்டான், போன் பாத்துக்கினே போயிடுவான். இப்ப இந்த போனை வாங்கி தெரியாத பெற்றோர்களா சமுதாயமா? எனவே இளைய சமுதாயம் சீரழிவுக்கு பெரிதும் காரணமாக அமைவது பெற்றோர்களே 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 என கூட எனது வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமர்ஜென்சி காசு வாங்கணும், கடை கொடுத்தவரே வந்து பாய் இருக்கிறாரான்னு கேட்கிறாரு, யாரா வந்திருக்காரு, அப்படியா வாப்பா இல்ல வெளியே போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. யாரு? வீட்டுல இருக்க போய் சொல்லி இருக்கிறது பெற்றோர் தானே. அதே மாதிரி பாருங்க, நீங்க இளைய சமுதாயம் அந்த செல்போன்ல அதுலயே தன்னுடைய வாழ்க்கையை மூழ்கக்கூடிய காட்சலாம் பார்க்கிறோம். இது செல்போனை யார் சமுதாயம் வாங்கி கொடுத்துச்சு? பெற்றோர் தானே வாங்கி கொடுத்தாங்க. எனவே இளைய சமுதாயம் சீரழிவுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் பெற்றோர்கள் தான் என்பதை ஆணித்தரமாகவும் அழகான முறையில தாகாவுசனவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இளைய சமுதாயம் சீரழிவுக்கு பெரிதும் காரணமா இருப்பது சமூகம் தான் அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய வந்து நம்ம ஜாபிர் அப்துல்லா பேச இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளைய சமுதாய சீரழிவுக்கு பெரிதும் காரணமாக அமைவது பெற்றோர்களா அல்லது சமுதாயமா என்ற தலைப்பில் சமுதாயம் தான் என்று ஆணித்தரமாக உங்களிடம் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, இவங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு பொய்ய சொல்லிட்டு போயிருக்காங்க. நடுவர் அவர்களே, யாராவது தன்னோட கையை வச்சு தன்னோட கண்ணுக்குள்ள குத்திக்குவாங்களா? இப்ப ஒரு வீட்டுல வந்து ஃப்ரிட்ஜ் எவ்வளவு முக்கியமோ, ஏசி எவ்வளவு முக்கியமோ, சேர் எவ்வளவு முக்கியமோ, அது போல இந்த போன் வந்து ஒரு அத்தியாவசிய தேவைக்கு முக்கியமா இருக்குது. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க நடுவர் அவர்களே, இப்ப வந்து நீங்க சிறு பிள்ளையா இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் அது எப்படி எழுதி அனுப்புவாங்க? நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஸ்கூல்ல இருந்து அனுப்பும் போது வந்து பெரிய பழைய பள்ளிகள் கிடையாது, சாதாரண பள்ளிகள் இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா வீட்டு பாடம் சொல்லுவாங்க. இந்த வீட்டு பாடத்தை வந்து முக்கிய எடுத்து 5ஆம் பக்கத்துல இதை படிக்கணும், 8ஆம் பக்கத்துல இதை படிக்கணும், இதுல 3 கணக்கு போட்டு சொல்லி உங்களுக்கு குறிச்சு கொடுப்பாங்க. அப்படிதான் கொடுத்தாங்க, அப்படிதான் கொடுத்தாங்க. என்னன்னா அப்படிதான் கொடுத்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. அப்படின்னா இந்த போனோட தேவை வந்து முக்கியமா இருக்குது. அதற்குதான் இந்த போனை வந்து இந்த பெற்றோர்கள் வாங்கி தராங்க. ஆனா அந்த போன்ல வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப், பேஸ்புக், இந்த சமூக வலைத்தளம் இந்த ஆப்ல வந்து கொண்டு வந்தது யாரு? இந்த சமூகம் தானே எடுத்துட்டு வந்துச்சு, பெற்றோர்கள் எடுத்துட்டு வந்தாங்க. மேலும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், பேஸ்புக் இதெல்லாம் பார்த்து தமக்கு தானே வந்து ஒரு முன்மாதிரி உருவாக்கிக்கிறாங்க. அது வந்து யார உருவாக்குறாங்கன்னு பார்த்தா அஜித் உருவாக்குறாங்க, விஜய் உருவாக்குறாங்க. நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குங்களா? அதாவது யாரு தெரியுங்களா? நடுவர் அவர்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு என்ன தெரியுங்களா? அதாவது வந்து ஒரு ஒரு திரைப்படத்தை வந்து நடிச்சிருப்பாங்க. அது ஒரு டைலாகா இது பண்றாங்க. அவங்கள வந்து முன்மாதிரியாக எடுத்துருக்காங்க. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றானா, 33வது அத்தியாயம் 21வது வசனத்துல வந்து அதாவது உங்களுடைய தூதர்களிடத்துல வந்து அழகிய முன்மாதிரி இருக்குது. எப்படின்னா அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து அழகிய முன்மாதிரி இருக்குது. ஆனா இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா சமூக மக்களை பார்த்து வந்து சீரழிந்து போறாங்க. இதற்கு காரணம் பெற்றோர்களா அல்லது சமுதாயமா? மேலும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நடிகர்களை பார்த்து வந்து அவங்க எப்படி முடி வெட்டுவாங்களோ அந்த மாதிரி முடி வெட்டிக்கிறாங்க. புல்லட்டு, பங்கு, ஒன்சல் இந்த மாதிரி வகையிலே முடி வெட்டுறாங்க. இப்ப தலைமுடியில வந்து பாதி மணிக்கு அந்த பாதியில போட்டு போற மாதிரி ரோடு போறாங்க.
இத பத்தி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, கசவு செய்யாதீர்கள். அதாவது கசவுனா தலைமுடி வந்து வெட்டுவதில் வந்து பாதி மலித்து பாதி விடுவதற்கு வந்து தடை செய்திருக்கிறார்கள். ஆனா இந்த இளைஞர்கள், அதாவது இந்த இளைய சமுதாயமானது என்ன பண்றா, இதைய சமூக மக்களை பத்தி வந்து சீரழிந்து போகுது. அப்போ இதற்கு வந்து காரணம் வந்து பெற்றோர்களா அல்லது சமுதாயமா? நிச்சயமான சமுதாயம். எனவே இந்த இளைய சமுதாயமானது சீரழிந்து போவதற்கு பெரிதும் காரணமாக அமைவது சமூகம்தான் என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நானும் வந்து உங்களுக்கு கிடைத்தவது இல்லைன்னு சொல்லி அவங்களும் சரியான ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, இந்த பேஸ்புக், வாட்ஸ்அப் பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு எதுவும் போன் வாங்கி கொடுத்தாங்க. இப்ப வந்து எந்த அளவுக்கு ஒரு டிவி வீட்டுல இருக்கிற பொருள்கள் அத்தியாவசியமா இருக்கு. டிவி அதாவது சேர் முக்கியமோ, வாஷிங் முக்கியமோ, ஃப்ரிட்ஜ் முக்கியமோ, அது மாதிரி செல்போனும் முக்கியம் ஆயிடுச்சு. அதனால வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு தெளிவான ஒரு காரணம் கொடுக்குறாங்க. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஹோம்ஒர்க் எப்படி சொல்லுவாங்க, இன்னைக்கு அப்படியே கொடுக்குறாங்க. பேஸ்புக்ல நம்ம வாட்ஸ்அப்ல என்ன பண்ண சொன்னா குரூப் ஆரம்பிச்சு எனக்கு இதெல்லாம் அனுப்புவோம், நீங்க அதை பார்த்து நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க சொல்லி சொல்றாங்க. அதனால நாங்க வாங்கி கொடுக்குறோம். சரி, அதுல வந்து இந்த வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்னொரு விஷயம் சொல்றாங்கல்ல, இந்த சமூக வலைதளம், அது பேரே சமூக வலைதளம் வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தது யாரு? பெற்றோர்களா அல்லது வந்து சமூகமா? சமூகம் தானே காரணம் அப்படின்னு சொல்லி அழகான வாதம். அது மட்டும் இல்லாம முன்மாதிரியா யார் எடுத்திருக்கான்னு சொன்னா இப்படி ஒரு செயலை காட்டி அது யார் தெரியுமான்னு சொல்லி அதுக்கு வேற பேர சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றா, உங்களுக்கு அழகிய முன்மாதிரியாக இந்த சூழ்நிலையத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கும் போது அதை வந்து பெற்றோர்களை முன்மாதிரி எடுக்காம அல்லது முன்மாதிரி எடுக்காம நீங்க வழிகட்ட வந்த காரணம் வந்து உங்களுக்கு சமூகம் தான் என்ற ஒரு ஆழ்தரமான வச்சிருக்காங்க. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த அணில வந்து இளைய சமுதாய சீரழிவுக்கு பெரிது காரணமா இருப்பது பெற்றோர் தான் சொல்லி பேசணும். ஆசைக்கு பேசக்கூடியவர் தான். ஆனா இந்த வாதத்தை எப்படி பதில் சொல்ல போறான்னு தெரியல. வாங்க ஆசை அந்த உங்களுக்கு நாங்க தமிழ் சொல்லி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளைய சமுதாயம் சீரழிவிற்கு பெரிதும் காரணமாக அமைவது பெற்றோர்கள் தான் என்ற அணியிலிருந்து நானும் பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, இதனுடைய வாதம் எப்படி இருக்கின்றது சொன்னால், கேட்கின்றவன் யாமாரியாக இருந்தால் ஏமாடி ஏரோப்ளேன் ஓடும். ஏமாடியா இருந்தா எலும்பு மாடு ஏமாடி. அதான் இந்த செல்போன் வாங்கி கொடுத்தது யாரு? சமுதாயம் வாங்கி கொடுத்தாங்களா? அன்றைய காலத்துல எல்லாம் வந்து சிறு பிள்ளைகளுக்கு சோறு எப்படி ஊட்டுவாங்கன்னு தெரியுமா? ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி கதை சொல்லுவாங்க. நிழல் ஆய வர சொல்றாங்க, அங்க பாரு இவர் நொல்லுவல் போகுது, மாடு போகுது, ஆடு போகுது, மாமா வராரு, நீ சாப்பிடலன்னா மாமா புடிங்கி வச்சுக்காரு, இப்படி வந்து சொல்லி வந்து சோறு ஊட்டுவாங்க. போது பக்கத்துல அக்கா சாப்பாடு நான் சும்மாதான் உட்காந்துருப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒழுங்கா சாப்பிட்டு இல்லாட்டி தண்ணி வந்து போயிடுவான், அவங்க உணவு கொடுத்துருவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல சாப்பாடு இப்படிதான். ஆனா இன்றைய காலத்துல அப்படியா இருக்கு? அந்த பிள்ளைகிட்ட ஒரு செல்போனை கொடுத்துடுறாங்க. அந்த செல்போனை கொடுத்துட்டு அந்த பிள்ளை வந்து சோறு விட்டுறாங்க. ஆனா இந்த பிள்ளை வந்து செல்போன்ல முழுங்க காட்சி நம்ம பார்க்கிறோம். அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம என்ன சாப்பிடறோம்னு அந்த பிள்ளைக்கு வந்து தெரியல. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ வந்து பசங்க மத்தியில ஒரு பாட்டு ஒண்ணு ட்ரெண்டா இருக்கு, அது என்ன பாட்டு? இப்போ வந்து பசங்க மத்தியில ஒரு பாட்டு ஒண்ணு ட்ரெண்டா இருக்கு, அது என்ன பாட்டு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு பாட்டா போயிட்டு இருக்கு. என்ன பாடுறீங்க சொல்லுங்க. பாட்டு ட்ரெண்டா இருக்கு. இந்த பாட்டை வந்து அந்த குழந்தை வந்து பாக்குது. இத பார்த்து வந்து அந்த குழந்தை வந்து சீரழிஞ்சு போகுது. இதுக்கு காரணம் பெற்றோர் சமுதாயமா? அந்த சோறு போன விஷயத்துல வந்து அந்த குழந்தைக்கு என்ன வச்சு தராங்கன்னா கார்ட்டூன் வச்சுருக்காங்க. வச்சு தராங்க. இப்ப வந்து கடந்த காலத்துல வந்து ஒரு கேம் ஒண்ணு இருந்துச்சு, ப்ளூவேன்னு சொல்லிட்டு ஒரு கேம். அந்த கேம் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 50 நாள் விளையாடணும்.
அந்த கேம் எப்படி இருக்கு சொன்னா இப்போ வந்து நீங்க அந்த கேம் வந்து டாஸ்க் கொடுப்பாங்க. இத்தனை மணிக்கு நீ எந்திரிக்கணும், இப்ப நீ போய் சாப்பிடணும், இப்ப நீ தூங்கணும், இப்ப நீ பாத்ரூம் போகணும், இப்ப நீ மாடிக்கு போகணும், இப்பெல்லாம் வந்து டாஸ்க் கொடுப்பாங்க. கடைசி நாள்ல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மாடில இருந்து கீழே குதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை சொல்ல நான் குதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டீம் சொல்லுவோம், நீ குதிக்கிறனா எங்க டீமோட வந்து உங்களுடைய ஃபேமிலியை நான் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை கேட்டு அந்த குழந்தை வந்து தற்கொலை செய்யக்கூடியதை நம்ம பாத்துவோம். இந்த கேம விளையாடி 128 இருந்து 130 வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இளைஞர்களும் வந்து தற்கொலை செய்திருக்கிறார்கள். இந்த காரணம் பெற்ற சமுதாயமா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், தற்கொலை என்பது பெரும் பாவம். இந்த தற்கொலையானது நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும், அது வந்து நிரந்தரம் என்று சொல்றாங்க அல்லாஹ். அப்போ இந்த கேம் ஆனது நம்மளை வந்து நிரந்தர நரகத்தில் கொண்டு சேர்க்குது. இதற்கு பெற்றோர்களா இது சமுதாயமா? அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, யாருடைய வீட்டுல வந்து அல்-பக்ரா அத்தியாயம் ஓதப்படுதோ அவர்களுடைய வீடு வந்து ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கப்படும். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ். இந்த ஒரு வசனத்தை ஓதுவதற்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மேலும் அல்லாஹ்வுடைய வேதத்துல வந்து அவருடைய திருமறையில ஒரு குழந்தையுடைய ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் என்ன நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டுமோ அந்த நன்மையான காரியங்கள் அவருடைய திருமறையில அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் அவங்க பெற்றோர்கள் வந்து இது சொல்லி தர மாட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு இந்த உலகத்தன்மைக்கு முக்கியத்துவம் தருகிறார்களோ அதை அந்த அளவுக்கு அவங்க மார்க்கத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்களா சமுதாயமா? அல்லாஹ் சொல்றாங்க, யாருடைய வீட்டுல தொழுகை இல்லையோ அவர்களுடைய வீடு வந்து மண்ணறை ஆக்கப்படும். மண்ணறை கபர்ஸ்தான். நம்ம வந்து நாளைக்கு மொத்தா போனா நம்ம வந்து அடக்கம் செய்யக்கூடிய ஒரு இடம் தான் கபர்ஸ்தான். அந்த கபர்ஸ்தான் நம்மளுடைய ஆலயம் மாற வேண்டுமா? மேலும் வந்து பிள்ளைங்களுக்கு அதிகமாக வந்து செல்லம் கொடுக்குறாங்க. என்ன சொன்னா இல்ல உங்களுடைய காலத்துல வந்து உங்களுக்கு பசிக்குது ஸ்நாக்ஸ் கேட்டா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க. எங்க காலத்துல சத்து மாவு இருக்கும், கொலை கட்டி அவிச்சு கொடுப்பாங்க. இல்லானே சக்கரை வடிக்கிறது, ஆள் வடிக்கிறாங்க, அதை அவிச்சு கொடுப்பாங்க. இந்த சாப்பிட பாட்டுவாங்க, வேர்க்கடலை அவிச்சு கொடுப்பாங்க. அப்படியே எதுவுமே சொன்னா நாங்க போது இந்த மாவுல செஞ்ச செஞ்சு கொடுப்பாங்க. அது நாங்க சாப்பிட்டோம். இன்றைய காலத்துல அப்படி கிடையாது. அவன் அந்த பையன் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டா உடனே ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோல வந்து ஆர்டர் பண்றாங்க. பர்கர், பீஸா இந்த மாதிரி வந்து உணவு வகையில அவங்க பையனுக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. அவன் இதுலயே வந்து முடிஞ்சு இருக்கிறான். நான் எப்படின்னா அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. அப்போ அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் வந்து என்ன பண்றான்னா அந்த ஹோட்டல் சாப்பாடே சாப்பிடுறான். அவனுக்கு அந்த ருசி கிடைக்கலன்னா அவன் வந்து சண்டை சச்சரவு செய்யப்படுவதாக இருக்கிறான். இதற்கு காரணம் சமுதாயமா? அந்த செல்லத்துல அதிகமா அவங்க வந்து தொழுகைக்கு அனுப்ப மாட்டாங்க. காலையில பஜனை தொழுகைக்கு வந்து அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதனால்தான் சீரழிஞ்சு போறான். இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்களா சமுதாயமா? நிச்சயமாக பெற்றோர்கள். எனவே இளைய சமுதாயம் சீரழிவுக்கு பெரிதும் காரணமாக அமைவது பெற்றோர்களே என்ற தீர்ப்பை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். வாழ்ந்து தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சொல்ல போறேன்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க. இனிமேல வந்து பெற்றோர்கள் அறிய முடியாது, ஆண்டு பக்கமா எழுதி போட்டாச்சு. அது அவங்க சொல்லக்கூடிய வாதங்கள்லாம் உண்மையாகவே சரியான வாதம் தான். சின்ன பிள்ளையா நம்மளா இருக்கும் போது தாய் தந்தைகள் எப்படி உணவு ஊட்டுவாங்கன்னு சொன்னா சில விளையாட்டு காட்டி நம்ம ஓட முன்னாடி வந்து இப்படியெல்லாம் சொல்லி அப்புறம் தோல்ல வச்சு ராகாட்டி அப்படி ஏமாத்தி நீக்க வேண்டிய உணவை வந்து பொருளாதாரம் குறைவா இருந்தாலும் வீட்டக்கூடிய சில பருப்புகள் எல்லாம் போட்டு வேக வச்சு அது நல்லா பிணைஞ்சி அதை கொஞ்சம் லைட்டா கையில ஊட்டி இல்லாட்டி நெய்ய ஊட்டி ஏதாவது அந்த ஊட்டி நம்பலாம்னு சொன்னா ஊட்டி விடுவாங்க. இன்னைக்கு அப்படியா இருக்குது, செல்போனை கையில கொடுக்குறாங்க. செல்போனை பிடிக்கிறா சோறு திங்க மாட்டேங்கிறான். சாப்பிட வைக்கணும்னு சொன்னா என்ன செல்போன் செல்போன் வச்சுட்டு போறான்.
அதுல திடீர்னு சிஸ்ஸா போய் சொன்னேன். அதெல்லாம் அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க அப்பா கஷ்டத்துக்கு எல்லாருக்கும் அந்த அளவுக்கு அவன் வந்து செய்ய பாருவான். அப்ப வந்து இந்த பெற்றோர்கள் வந்து எப்படின்னா வளர்க்க வேண்டிய விதத்துல சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி செஞ்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த செல்போனோட குழந்தை என்னன்னு சொன்னா சின்ன வயசுல செல்போன் பார்த்து சில கேம்கள் தான் அடிக்ட் ஆகி அவன் என்ன பண்றான்னு சொன்னா தொலைபேசி யூஸ் பண்றாங்க. புள்ளி சொன்னாங்க 128 மாணவர்கள் சிறுவர்கள் இந்த மூலமேல் சொல்லக்கூடிய கேம் விளையாண்டு தொலைபேசி கொடுத்திருக்காரு. இப்ப வந்து கஷ்டம். ஆனா ஒரு காலகட்டத்துல இது வந்து மிகவும் ட்ரெண்டாக போகக்கூடிய ஒரு விளையாட்டாக இருந்துச்சு. அதிகமான சிறுவர்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு வகை இது இருந்துச்சு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சமூகம் பெற்றோர்களே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய வாதத்தை வச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக சொன்னா செல்லம், ஓவர் செல்லம். பிள்ளைக்கு வந்து கஷ்டப்படாம வளர்க்கணும், நம்ம மாதிரி அவங்க இருக்கக்கூடாது, ஆழ்வழி கிழங்கையும் சுந்தரை நீட்டு வாழக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் பண்றது. கூகி, ஜொமேட்டோ அதே மாதிரி இந்த மாதிரி ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி பீஸா பண்ணி கொடு, பர்கர் பண்ணி கொடு சொல்லி பல்வேறான பொருளை ஆர்டர் பண்ணி அந்த பொருளை வாங்கி கொடு. அவன்கிட்ட ஹலாலா ஹராமா, இது உண்மையா, இது நல்ல பொருள் தானா கெட்ட பொருள் தானா அப்படி எதுவுமே பார்க்க கிடையாது. ஆஃபர் போடுறாங்க. 199 ரூபாய் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 5 ரூபாய்க்குள்ள ஆஃபர் வந்து அதுக்கு போட்டு வாங்க எல்லாம் பார்த்தோம். அது மட்டுமா இருக்குது. வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளோட பெற்றோர்கள் வந்து வலியுறுத்தக்கூடியவர்கள முன்மாதிரியாளர்கள தன்னுடைய பிள்ளைகளை வந்து எதிர்காலத்துல வந்து நல்லவர்களோட வரக்கூடியவர்கள் தன்னுடைய இணைய சமுதாய சீனியருக்கு காரணமாக இருப்பது பெற்றோர் தான் என்பதை சொல்லியிருக்காரு. இப்ப யூனி அப்புறம் சபீக் அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா அவங்களோட திறமையான வார்த்தை கண்டுபிடிக்கதான் சபீக் வாழ்ந்து அது சொல்லுங்க யாரு காரணம்னு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளைய சமுதாயம் சீரழிவுக்கு பெரும் காரணம் சமுதாயம் தானே. இந்த தலைப்பிலிருந்து நானும் இடம் பேச வந்திருக்கிறேன். அன்பும் நியாயமும் கண்ணியமும் மனதுமிக்க நடுவார்களே அவங்க எப்படிப்பட்ட பொய் சொல்லிட்டாங்கன்னா முழு பணபலத்தை வந்து வச்சு மறைக்க பாக்குறாங்க. பணப்பாலத்தை சட்டப்பயத்தை அதாவது சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் மாற்றி பணப்பணத்தை யார் பகையில அவர் பகையில எந்த தாயோ தந்தையாவது தம் புள்ள பசியோட இருக்கணும்னு நினைப்பாங்களா? கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க முடியாதப்ப கை கால் வரையப்பதான் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணிட்டாங்க. அது தப்புன்னு பார்த்தா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ யார் நடுவில் உருவாக்குனா? பெற்றோர்களா சமுதாயமா? அதுவும் இல்லாம இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஏத்துங்க இந்த ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அப்படி சொல்றது யாரு? பெற்றோர்களா சமுதாயமா? அதுவும் இல்லாம இந்த சமுதாயம் எவ்வளவு மோசமானதுன்னா ரீசெண்டா அத்தியாவசியம் ஒரு இளைஞர் முதல் கீழே வந்து இறந்துட்டாரு. சொல்லுங்க. அத்தியாவசியம் இளைஞர் வந்து படிக்க போகும்போது கீழே வந்து இறந்துட்டாரு. ஆனா இந்த சமுதாயம் அந்த இழப்பு செய்தி எப்படி மாட்டியதுன்னா அவர் நண்பர் கதறாரு அபிலாஷே செத்துட்டாண்டா செத்துட்டாண்டான்னு கிடையாம நான் கூட பாத்துருக்கேன். இந்த டிவில அந்த ட்ரெயின்ல போகும்போது ஒரு பையன் தவறி விழுந்துறான். அத வந்து அவன் வந்து ஃப்ரெண்ட வந்து வீடியோ மொபைல் கீழே விழுந்துறான். அவன் பார்த்து அபிலாஷே செத்துட்டாண்டா விட்டுறாங்கன்னு சொல்றான். ஆமா. ஆனா இந்த சமுதாயம் அதை எப்படி மாற்றியதுன்னா அந்த சவுண்டை கேட்டாலே சிரிக்கிற மாதிரி ஆக்கிடுது. சிரிச்சு ஆனா
அந்த சவுண்ட் கேட்கணும் அவங்க செழிப்பாகும். அந்த சமுதாயம் அப்படி மாத்தி இருக்கு. சொல்றாங்க, யாருக்கு மனிதன் மீது யாருக்கு காட்டுறியோ அவங்க மீது என்னைக்கு காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த எடிட்டர்ஸ் இந்த சமுதாயம் எப்படின்னா ஒரு துக்கமான செய்திய ஒரு நகைச்சுவை செய்தியா மாத்தி இருக்கு. அதுவும் சின்ன ஸ்கூல் பசங்க வந்து ஆரம்பிக்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியாங்க, என்னடா இது பண்ணா கண்டா மாட்டான், இந்த பண்ணா வந்து செம்மையா இருக்கும் அப்படி சொல்றாங்க. அவனும் சரி உருவாக்கியான பண்ணி என்ன இருப்பது ஆசிரியான ஆடுவாங்க. அவன் ஃப்ரெண்ட் என்னடா பண்ணி பாடான்னு சொல்லி அவன் உருவாக்கி பண்ணவன் வந்து காசை ஃபுல்லா பண்ணிட்டே இருப்பான். ஆனா அது காரணம் வந்து பெற்றோர் சமுதாயம். கண்டிப்பா சமுதாயம் தான் சிறுவனை வந்து வழிகெடுக்குது. இத பண்ணதான் சூப்பரு. இப்ப வந்து இப்ப ஸ்கூல் கிளாஸ் எல்லாத்துலயும் காலேஜ் எல்லாத்துலயும் பாருது. ஸ்கூல் ஆரம்பிச்சா வேற வரைக்கும் அது போகுது. அப்படிப்பட்ட இந்த போதை பழக்கத்தை வந்து பெற்றோர்கள் என்னைக்குமே கற்று தர மாட்டாங்க பசங்களுக்கு. ஆனா இந்த சமுதாயம் தான் வந்து கற்றுக்கிறது இந்த போதை பழக்கத்தை. கஷ்டம் சொல்றாங்க, போதை தடுப்பது எல்லா விஷயமும் வந்து ஹலாமாக்கிட்டான அல்லா. ஆனா இது தெரிஞ்சுட்டே நிறைய முஸ்லீமோ இந்துவோ வந்து சில யாரும் பேச்ச வச்சு கேட்டு இந்த போதை பழக்கத்தை வந்து பயன்படுத்தி அதுலயே போயிட்டு அதுலயே ஆனா இந்த பாடகர்களும் ஆட்சிக்காரர்களும் வெறும் பெரிய சொல்லிட்டு போயிடாங்க. இந்த கெடுதல் வந்து பெற்றோர்கள் தான் சிறுவர்களை கெடுக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா என்னைக்குமே பெற்ற பையன் வந்து பெற்றோர்கள் எந்த தந்தையா நினைப்பாங்க, அந்த புதையல் தான் நினைப்பாங்க என்று என் வாதத்தை முடிவு சொல்லி இயல்பாக. ஆனா இந்த பட்டிமன்றத்துக்கு வந்து இந்த புலவத்துலாம் நல்லா அல்லாவுடைய அமைப்பு வந்து வைக்க வேண்டிய வாதத்தை நம்ம சரியா வச்சிடணும்னு சொல்லி அவர் எடுக்க முயற்சி செய்யணும். உண்மையாகவே திரும்ப பேசியிருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு ஞானத்தையும் பேச்சாற்றலையும் அதிகமாக அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் வச்ச வாதங்களை பார்த்து சொன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருப்புச்சு. அதாவது அபிலாசும் ட்ரெயின்ல போகும்போது வள்ளிக்கு விழுந்தவன் கால்தவறி விழுந்தவன். இப்ப அபிலாசு செத்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி போனக்கூடிய அந்த செய்தியை கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் பாவமான ஆரம்பிச்சு. அந்த கால போது என்னன்னு சொன்னா அந்த செய்தியை கேட்கும் போது அது ஒரு காமெடி டேட்டா மாறி மின்சா மாறி சிரிக்கக்கூடிய நிலைக்கு மாறிச்சா இல்லையா? அப்ப இறக்க பழக்கம் போட வேண்டிய ஒரு செய்தியை இது எப்படி ஆகுதுன்னு சொன்னா மக்கள் மத்தியில அது வந்து சிரிப்பு ஊட்டக்கூடிய நகைச்சுவாக கொண்டு போறது வந்து சமூகமாக பெற்றோர்களான் அப்படின்ற வார்த்தை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த சமூகம் எந்த அளவுக்கு சீர்கேட்ட போயிருக்காருன்னு சொன்னா இந்த மாதிரி போதை பழக்கம். சமீபத்துல தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டுல மட்டும் 845 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. அது மட்டும் அல்லாம என்ன போறான்னு சொன்னா இன்னும் இலக்கையை நோக்கி அதிகாரிகள் சென்று கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன பள்ளிகளை பாத்தீங்கன்னு சொன்னா போதைப் பொருளை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அச்சம் வாழ்ந்துரும். தலைவாணி இருக்கிறான், அழிக்கிறான், வெப்போடுக்கிறான், இப்படி பல வகையான பேர்ல வச்சு பிள்ளைகளை வந்து வலிக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்த்தோம். எனவே வந்து இந்த சமுதாய சீரழிவுக்கு பெரிதும் காரணமா இருப்பது சமூகம் தான் என்ற ஒரு ஆணித்தரமான வாதத்தை வச்சிருக்காங்க. 2 பேரும் வழக்கான முறையில் 2 அணிகள் வந்து பேசி முடிச்சிருக்கிறாங்க. இப்ப 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய ஒன்னா பேசுனாங்க என்பதை வந்து 2 அணியினரும் சொல்லணும். அதுல வந்து பெற்றோர்கள் தான் என்ற அணியில இருந்து ஆசிக்காவுங்க இவங்க பேசின அந்த செய்தியை மட்டும் தொகுத்து உங்களுக்கு நினைவுகளுக்காக அந்த செய்தியை உங்களுக்கு தொகுத்து சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய நேர்மைக்குரிய நடுவர் அவர்களே, இளைய சமுதாயம் சீரழிவிற்கு பெரிதும் காரணமாக அமைவது பெற்றோர்கள் தான். பொதுவாகவே பொய் பேசுவதற்கு பெற்றோர்களிடத்திலும் தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள்.
சீரழிக்கக்கூடிய செல்போனை வாங்கி கொடுப்பதும் பெற்றோர்கள் தான். அதன் மூலம்தான் கூகுள் போன்ற கேம்களை பதிவு செய்து தற்கொலை செய்கிறார்கள். குர்ஆன் பற்றிய அறிவை போதிக்கவில்லை. அல்-பக்ரா அத்தியாயம் ஓதப்படவில்லை. தொழுகை கிடையாது. அதிகமாக செல்லம் கொடுக்கிறார்கள் பெற்றோர்கள், அமைந்த பெற்றோர்கள். எனவே இளைய சமுதாயம் சீரழிவிற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்கள் தான் என்ற தீர்ப்பை வழங்குங்கள். வாசகத்துக்குரிய தேசத்திற்குரிய நடுவர் அவர்களே, எங்களுக்காக தீர்ப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாசம் நேசம் எல்லாம் இப்ப வரும். தீர்ப்பு சொல்றேன் கடவுள் வேற போய்கிறார். அடுத்தபடியாக தனது தொகுப்புரையை வழங்கியிருக்கிறார் ஜான் அப்துல்லா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இடத்துல நாங்க எதையும் பேசுறோமோ தொகுப்பா கொடுத்தாங்க. அதாவது இந்த சமூக வலைதளங்களை உருவாக்கியது இந்த சமூகம் தான். அதாவது நடிகர்கள் முன்மாதிரியாக வைத்தது இந்த சமூகம் தான். கலைமுறை பெற்றோர்களை ஆதி மலித்து அது மாதிரி பெற்று கற்று இந்த சமூகம் தான். ஸ்விக்கி சோமேட்டோ இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் பயன்பாட்டிற்கு சமூகம் தான். அது போது இந்த பழக்கத்தை எடுத்து வந்ததும் இந்த சமூகம் தான். அதாவது ஒரு கருணை காட்ட வேண்டிய விஷயத்துல கருணை காட்டாமல் அது ஒரு கேலியாக ஆகுவது இந்த சமூகம். எனவே இந்த சமுதாய சீரழிவுக்கு இளைய சமுதாய சீரழிவுக்கு காரணமாக அமைவது சமூகம்தான். நடுவர் அவர்களே, நீங்கள் பாசத்துக்கு கட்டுப்படாமல் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். சரி, பாத்தீங்களா வாழ்ந்த அவரு பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய அன்பு புகழ்ந்து போனாரு. இவர் என்ன செஞ்சாருன்னா பாசத்துக்கு தான் என்ன சொன்னாம நீதியாக நேர்மை சொல்லக்கூடிய நடுவர் ரெண்டு பேரும் நல்லா யோசமாதான் தன்னுடைய பேச்சுகள். ரெண்டு அணியினர் தன்னுடைய அணி சார்ந்த தகவலுக்கு தேவையான கருத்துக்களை ஆழமாக குறிப்பாக ரெண்டு பேரும் பேசின செய்தி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பிள்ளை சிறு வயதா இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைய செல்போன் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய சின்ன வயசுலயே ஒரு தீமைக்கு வழிவகுக்கூடியவர்கள் பெற்றோர்கள் என்று சொல்லி பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தான் நாங்க நன்மையான காரியத்துக்கு தான் வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. சமூகம் சார்ந்த இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இன்னைக்கு சமுதாயத்துல மக்கள் பாத்தீங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, இழக்கப்பட வேண்டிய இழக்கப்படாம அதுக்குள்ள ஒரு ரீல்ஸ் ஆகி காமெடி ஆகி மக்கள் போகக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்க முடியுது. எனவே இளைய சமுதாய சீரழிவுக்கு காரணம் சமூகம் என்று நிறைய பேர் முடிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க சொன்னா, செல்லம் பாசன்ற பேர்ல பிள்ளைகளுக்கு தேவையற்ற உள்ள வாங்கி கொடுத்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவங்க தீமை வளர்க்க பெற்றோர் இருக்கிறாங்க அவங்க வச்சுருக்காங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இது நாளுக்கு நாள் போதை வஸ்துக்கள் அதிகமாகுது. அந்த போதை வஸ்துக்கள் அதிகமாவதற்கு காரணம் யாரு சொன்னால் பெற்றோர்கள் சமூகம் தான் என்று இவங்க அர்த்தம் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னா, தொழுகை இல்லை, விவாதத்தை இல்லை, கிடையாது, வணக்க வழிபாடு கிடையாது, இப்படி எதுவுமே இல்லாமல் சீர்கேடு செல்வது பெற்றோர்கள் என்று ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய வாதங்களை அழகான முறையில நிறைவாக சொல்லி போயிருக்கிறாங்க. கஷ்டம் யாருன்னு சொன்னா மூணுதான். என்ன சொன்னா தீர்ப்பு சொல்லுமா இல்லையா? நீங்க கூட பாத்தீங்கன்னு சொன்னா தீர்ப்பு இது சொல்றாங்க, என்ன தீர்ப்பா இருக்க போதுன்னு சொல்லி அணியை சார்ந்த பேச்சாளர்களும் நீங்க அனைவரும் எதிர்பார்க்க இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த இந்த மாநிலமானது எல்லா உலகத்திலே வாழ்ந்தது. எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் அதுக்கு விலை காண்பதற்கு, நாம் ஒன்றை தெளிவு பெறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த மார்க்கத்தை போன்று வேற வழியை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. உதாரணமாக இருந்தா நீங்க போதையிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா
மார்க்கம் அதுக்கு தொழுகையை கடமையாகிடுச்சு. வட்டியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தான தர்மங்களை மார்க்கம் அனுமதிச்சு நமக்கு கற்றுக். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் மார்க்கமே நமக்கு போதுமானதா இருக்கு. இப்ப சமுதாயத்துல இப்படிப்பட்ட செயல்தான் இருக்கும்போது மார்க்கம் என்ன சொல்லுது, மார்க்கத்துக்கான வழிமுறை என்ன, எதை செய்தால் சரியான முறையில் இந்த இளைய சமுதாயம் சீர்படும், எதனால இந்த இளைய சமுதாயம் சீர்கட்டு இருக்கின்றது, அதை நம்ம எப்படி சிந்திக்கலாம்னு சொன்னா நமக்கு எல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போது தெரிஞ்ச செய்திதான். என்ன சொல்லுவான்னு சொன்னா தொட்டி பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்க. ஒரு பிள்ளைக்கு நம்ம சின்ன வயசுல என்ன சொல்லிக் கொடுத்தோமோ எதை போதிக்கிறோமோ அதுதான் என்ன ஆகும் வாழ்க்கை ஆகிற வாழ்க்கை இருக்கும். சின்ன வயசுல பாசம் காட்ட வேண்டிய விஷயத்துல பாசம் காட்டி, எந்த வயசுல எந்த விஷயத்துல கடுமை காட்ட வேண்டுமோ அந்த வயசுல அந்த விஷயத்த கடுமை காட்டி ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தாங்க என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் சரியான முறையில் இருக்கு. அப்படி வளர்த்தாலும் வந்து வெளியே போய் கெட்டு போயிடுவாங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு அல்லாஹ் சொல்றாங்க, எல்லா குழந்தையும் பாத்தீங்கன்னா இயற்கையான மார்க்கம் தான் பழகுது, இஸ்லாமிய மார்க்கம் தான் பழகுது. அதை வந்து நெருப்பு மணிகளாகவோ அல்லது சிலை மணிகளாக யாரு மாற்றுறா, சமூகம் பண்றது பெற்றோர்களாக மாற்றுறாங்க என்று சமுதாயத்துக்கு குறை சொல்லாமல் அதையும் பெற்றோர்களாக சொல்றாங்க. அப்ப எந்த செய்தியை பார்த்தாலும் ஒரு பிள்ளைக்கு போதனை செய்ய வேண்டிய இடம் அந்த குழந்தையா இருக்கும் போது தாய் தந்தை கவனி இருக்கு. அல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய நம்ம சொன்னா இப்படியாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்க வளர்த்து நம்ம ஆளாக்குங்க, மாற்றம் பாடு செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படி நம்ம வளர்த்தாலும் அந்த பிள்ளைகள் வந்து இபாதத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னதான் அப்ப என்ன செய்யறது சொன்னா இந்த பிள்ளைகளை எதிர்காலத்துக்கு வாழ்ந்து சொல்லக்கூடிய செய்தி என்ன அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க சிந்திச்சு பாருங்க, திருமலை குரான்ல 31வது அத்தியாயத்துல அல்லாஹ் வந்து லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி ஒரு மனிதனை பத்தி பேசுறான். அவன் வந்து நபி கிடையாது, சஹாபியும் கிடையாது. அப்ப யாரோ ஒரு மனிதர் அந்த 31வது அத்தியாயத்துல என்ன போட்டுப்பாங்க, லுக்மான் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுடைய பேரை போடுறது. அந்த பேரை பண்ணி என்ன தெரியுதுன்னா அவர் நல்ல மனிதர். லுக்மான் யாரு? ஒரு நல்ல மனிதர். எதுக்காக லுக்மான் நல்ல மனிதரா இருந்தாரு? அவர் வந்து ரமான் மாலுக்கு கரெக்டா ரூம் வச்சுவாரா, தன்னுடைய பொருளாதாரத்தை அழகான போல தானம் செய்வாரா, அல்லது 5 வேளை தொழில் நிலைநாட்டக்கூடியவரா, அல்லது மார்க்கத்துக்கு உறுதியா இருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட செய்திகள் எதுவும் கிடையாது. ஆனா லுக்மான் நல்ல மனிதர் என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகிட்ட பேசக்கூடிய உபதேசத்தை அல்லாஹ் திருமலை குரான்ல பேசுறது. என்ன பண்ணாரு, தன்னுடைய மகனை திரும்ப யார் முனைய என்னுடைய அருமை மகனே அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த லுக்மான் இருந்தாங்கன்னா முதலாவது சொல்றாரு, அல்லாவுக்கு கற்பிக்காத, அல்லாவுக்கு வணங்க, அல்லாவுக்கு இணை கற்பிக்காத சொல்லிட்டு சொல்றாரு. சிறுக்கு அதாபுள்ளது அல்லாவுக்கு இணை கற்பிப்பது மாபெரும் அழுதியும் அக்கிரமாகும் என்று சொல்றாரு. சொல்றாரு. அப்ப முதலாவது செய்தி சொன்னா நீ அல்லாவிதான் வணங்கணும், அதை விட்டு வேற எதையும் வணங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு என்ன சொல்றாங்கன்னா நன்மை ஏவி தீமை தாடு இதனால ஏற்பாடு சொல்லிட்டு சொல்றாரு, அருமை மகனே கடுவுடைய நிலை அல்லது அது சிறியது, அதாவது கடுவில் போனாலே சிறிதா இருக்குமா இல்லையா, அதனுடைய நிலை அதோட சிறிதா இருக்கும். அப்ப கடுவுடைய நிலை அல்லது அவருடைய சிறியதோ அதை வந்து நீ வந்து பூமிக்குள்ளயோ பாறைக்குள்ளயோ எங்கேயாவது ஒரு இடத்துல நீ விழிச்சு வச்சாலும் மறைச்சு வச்சாலும் அது வந்து அல்ல அதிகமா இருக்கிறான். அப்ப வந்து ஒரு விஷயத்த நீ வந்து மறைக்க முடியாத, நீ என்னதான் மறைச்சாலும் ஆனா ஞானம் இருக்க முடியும் தெரியல யாரு இருக்கிறான் அல்ல இருக்கிறான் என்று சொல்லி போட்டாரு. அவருடைய மகன் சொல்றாரு, சொல்லிட்டு சொல்றாரு, மனிதனை கண்டால் ஒரு முகமத்தின் பாத அழகி முறையில பேசு, பேசக்கூடிய பேச்சுகளையே தாழ்ந்த மொழியில் பேசணுமா இல்லையா, அது பேச சிறந்தது. அறுவடைக்கூடிய பேச்சு சொன்னா கல்வி இருக்கிறோம். எனவே உடைய குரலை தாழ்த்தி கொண்டு மக்களுக்கு என்ன பண்ணு முகத்தை போடாம சலாம் சொல்லு, இப்படியாக அறிவுரை சொல்றார். அவர் நல்ல மனிதர். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்க சொன்னா நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளையை மனைவி கொண்டு விட்டு வந்தாங்க. ஆனா தன்னுடைய பிள்ளையை வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையும் கஷ்டமான சூழ்நிலையும் தன்னுடைய பிள்ளையை அழகான முறையிலிருந்து அவரை வந்து நமக்கு எல்லாம் தெரியக்கூடிய அல்லாஹ் அவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாக இருந்தார்கள். எத்தனை சொன்னா நீண்ட நாளுக்கு பிறகு தன்னுடைய மகனை வந்து பார்க்க வராங்க. என்ன பார்க்க வரா, இஸ்மாயில் பார்க்க வராங்க. பார்த்து கேட்கிறாங்க, என்னுடைய அருமை மகனே நான் உன்னை வந்து அறுப்பது போல நான் கடவுள் இருந்தேன், நீ என்ன சொல்ற கேட்கிறாங்க.
இப்ப இதே செய்தியை வந்து நம்ம காலகட்டத்தில் பிள்ளைகிட்ட சொன்னா அவருடைய பதில் வேற மாதிரி இருக்கும். ஆனால் தன்னுடைய தாய்கிட்ட வளர்றாங்க, தத்தை வராங்க, வந்து விட்டுட்டு போல ரொம்ப நாள் கழிச்சு வந்து தத்தை கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஒண்ணு மாதிரி அரிக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன், நீ எதப்பா சொல்ற, ஆலோசனை பண்ணி சொல்லு அப்படின்னு கேட்டவங்க அவன் சொல்றாரு, என்னுடைய தந்தையே இதே உங்களுடைய இறைவனுடைய கட்டளையாக இருந்தால், இது நம்ம இறைவனுடைய கட்டளையாக இருந்தால் நீங்க நாடிகளை செய்யுங்க, உண்மையாளர்கள் வருவாங்க, நீங்க என்ன பாப்பீங்கன்னு சொல்லி இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்க தன்னுடைய தந்தைக்கு சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியை மொத்தத்தோடு படிச்சு சொன்னா பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு உறுதுணையா இருப்பவங்க சொன்னா பெற்றோர் தான். எனவே கண்டிப்பாக இளைய சமுதாயம் சீரழிவுக்கு பெரும் சாராட்டவர்கள் யாரும் சொன்னா பெற்றோர்கள் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் வந்து சமுதாயத்தில் வளரக்கூடிய நம்ம பிள்ளைகள் யார்கிட்ட கேட்க மாட்டான். ஏன் சொன்னா நாளை மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்போம். அல்லாஹ் சொல்லுவாங்க புல்லும் ராய் எல்லாரும் பொறுப்பாளர்களே, நாளை மறுமை நான் பற்றி உங்களை நான் விசாரிப்பான். யார் விசாரிப்பான்? அல்ல விசாரிப்பான். யார் விசாரிப்பான்? உங்களுக்கு உங்களுடைய பிள்ளையை குறித்து நாளை மறுமை நாளில் ஒரு விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. எனவே பிள்ளைகளை சரியான முறையில் பாதுகாத்து சீராக வளர்க்க வேண்டிய கடமையும் அமைப்பு இருக்கிறது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய கடமையை வளர வேண்டிய அந்த கவனத்தை செலுத்தி இந்த பிள்ளைகளை சமுதாயத்தை இந்த சமுதாயத்தில் அழகான முறையில் வளர்ச்சி ஆளாக மக்களாக ஆக வேண்டும். சொன்னா தொழுகை வணக்க வழிபாடுகள்ல கவனக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருந்து பிள்ளைகளை எதிர்காலத்தில் கவனம் இளைய சமுதாயத்தில் இந்த பதிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.